கோரிக்கை மனு கொடுக்கறதுக்காக செபி அலுவலகம் சென்னைக்கு வந்திருக்கோம். 1993 இருந்து செயல்பட்ட நிறுவனம் 2014 செபியால வந்து பிசினஸ் வந்து முடக்கிட்டாங்க. இப்ப 4.5 வருஷமா பிஎஸ்சி நிறுவனத்துல பணம் கட்டினவங்களுக்கு பணம் வராம இருக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு உள்ள பணம் கட்டினவங்களை மட்டும் ஒரு முறை பதிவு சொன்னாங்க செபில இருந்து. அதுல ஒரு கால்வாசி பேர் தான் பதிஞ்சிருக்காங்க. அதுல கால்வாசி பேருக்கு தான் பணம் வந்திருக்கு. பதிஞ்சவங்கள கால்வாசி பேர் தான் பணம் வந்திருக்கு. பதியாதவங்க முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரு தீர்வு தெரியாத நிலையில திரும்ப செபில இருந்து இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு. பத்திரம் வச்சிருக்க எல்லாருமே திரும்ப பதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்திருக்க அறிவிப்பு என்ன மாதிரி வந்திருக்குன்னா, பேன் கார்டு கேட்கறாங்க, செக்லீப் கேட்கறாங்க, பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் கேட்கறாங்க, கட்டின எல்லா ரசீதும் கேட்கறாங்க. சோ இத்தனையும் ஒரு சாமானிய ஏழை பாமர மக்களால ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. இன்னைக்கு பிஎஸ்சியில பணம் கட்டினதுல 180% ஏழை எளிய படிப்பறிவில்லாத பாமர மக்கள். அப்படிங்கும்போது பேன் கார்டோ செக்லீப் வாங்குறதோ பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் வாங்குறதோ அவங்களுக்கு கஷ்டமான காரியம். பத்தாவதுக்கு கட்டின எல்லா ரசீதும் கேட்டா எல்லா ரசீதும் யார்கிட்டயுமே இல்ல. இப்ப நாங்க இன்னைக்கு கோரிக்கை கொடுக்க வந்திருக்கிறதோட நோக்கம் என்னன்னா, இது எல்லாத்தையுமே தேவையில்லைன்னு அறிவிச்சுட்டு பாண்டு, கட்டின பாண்டு, ஆதார், பேங்க் பாஸ்புக் இது 3 மட்டும் அடிப்படையா வச்சு பணத்தை கொடுக்கறதுக்கான ஏற்பாடு அமைப்பு செபி பண்ணணும் அப்படிங்கறது கோரிக்கை கேட்டிருக்கோம். இதை தாண்டி ஏற்கனவே தேதி முடிஞ்சு பாண்டு உள்ள கொடுத்தவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க பதிகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கல இப்போ வரைக்கும். சோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். முக்கியமா ஆன்லைன் பதிவுங்கிறது எங்களுக்கு சரியா வராது. ஆன்லைன் பதிவை ரத்து பண்ணிட்டு எல்லா இடங்களையும் ஆஃப்லைன்ல போட்டு பிஎஸ்சிஎல் நிறுவனம் இந்தியா முழுக்க 300 இடங்கள்ல பிரான்ச் போட்டு பணம் வாங்கினாங்க. கிளை போட்டு 10 வருஷமா வாங்கின பணத்தை ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள ஆன்லைன்ல 6 கோடி பேரும் பதிங்கன்னு சொல்றது கண்துடைப்பான விஷயமா தான் தெரியுது ஒழிய அது உண்மையா கொடுக்கறதுக்கு அறிவிச்ச மாதிரி இந்த விஷயம் தெரியல. சோ உண்மையிலேயே இந்த அரசாங்கமும் இந்த செபி அமைப்பு கமிட்டி, லோக்கா கமிட்டி, சுப்ரீம் கோர்ட் எல்லாமே 6 கோடி மக்களும் கட்டின பணத்தை கொடுக்கணும்ன்றது உண்மையா நினைச்சாங்கன்னா ஆஃப்லைன்ல பணத்தை கொடுக்கறதுக்கும் அறிவிங்க. எந்தெந்த ஊர்கள்ல அலுவலகம் போட்டு பணம் வாங்கினீங்களோ அத்தனை ஊர்கள்லயும் சேவை மையங்களை போட்டு டாக்குமெண்ட் சீனியாரிட்டி பிரகாரமோ இல்ல தேதி அடிப்படையில ஏதோ ஒரு அடிப்படையில வாங்கி எளிமையான முறையில மக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கறது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 22 மாவட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு கலப்பணி வேலை செஞ்ச கலப்பணியாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். இது எங்களுடைய முதல் கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு சரியான தீர்வு கிடைக்கல. எங்களுக்கு இந்த மார்ச் மாத கடைசிக்குள்ள பிஎஸ்சியில பணம் கட்டின அத்தனை பேருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 85 லட்சம் பேர் பணம் கட்டி பாதிக்கப்பட்டிருக்கோம். 10,000 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கு. இந்தியாவில் 6 கோடி பேர் பணம் கட்டி பாதிக்கப்பட்டிருக்கோம். 57,000 கோடி ரூபாய் வர வேண்டியிருக்கு. சோ பிஎஸ்சியில பணம் கட்டின மக்களுக்கு மார்ச் கடைசிக்குள்ள ஒரு சரியான அறிவிப்பு, சரியான தீர்வு வரல அப்படின்னா வரக்கூடிய எலெக்ஷன்ல நாங்க பணம் கட்டின 6 கோடி மக்களும் ஓட்டு போடுறதா இல்ல. 6 கோடி இந்த வீட்டுக்கு 4 பேர் வச்சா கூட 25 லட்சம் கோடி மக்களுடைய ஓட்டு எந்த கட்சிக்கு விழுகாது. எந்த கட்சிக்கு நாங்க போடுறதா இல்ல. தேர்தலை முழுமையா புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற இந்த இடத்துல நாங்க ஆணித்தரமா பதிவு பண்ணிக்கிறோம். கஷ்டப்பட்டு பணம் கட்டின மக்கள், ஏழை எளிய கூலி மக்களோட பணத்தை எளிமையான முறையில கொடுக்கறதுக்கு, உண்மையிலேயே கொடுக்கறதுக்காக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். செபி மற்றும் லோக்கா கமிட்டி, சுப்ரீம் கோர்ட் இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். இதுக்கான முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத இந்த இடத்துல மிகப்பெரிய கோரிக்கையை நாங்க வலியுறுத்தோம். ஆன்லைன் பதிவுங்கிறது படிக்காத ஏழை எளிய மக்களுக்கு இது சரியா வராது. எங்களுக்கு ஆஃப்லைன்ல பிரான்ச் இருந்த 300 இடங்கள்லயே அலுவலகம் போட்டு நீங்க பணம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கறத மிகப்பெரிய கோரிக்கையா இன்னைக்கு வலியுறுத்தி இங்க வச்சிருக்கோம். சோ பேன் கார்டு அவசியம் அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு பேங்க்ல பணம் கட்ட போனா கூட 49,000 வரைக்கும் பேன் கார்டு தேவையில்லைன்றாங்க. 50,000 ரூபாய்க்கு மேல பணம் கட்டினாதான் பேன் கார்டுன்னு இருக்கிற காலகட்டத்தில் 4,000 ரூபாய் பணம் கட்டினவங்கள்ட்ட பேன் கார்டு கேட்கறீங்க, 2,000 ரூபாய் பணம் கட்டினவங்கள்ட்ட பேன் கார்டு கேட்கறீங்க. அந்த 2,000 ரூபாய் பேன் கார்டும் பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டரும் ரெடி பண்றதுக்கே அந்த 2,000 ரூபாய் செலவாகி போயிடும். ப்ரௌசிங் சென்டர்ல 400 ரூபாய் கேட்கறாங்க. மொத்தத்தில் அந்த 2,000 ரூபாய் செலவு பண்ணி 2,000 ரூபாய் வாங்க வேண்டிய தேவையில்லையே. சோ 50,000க்கு கீழே உள்ளவங்களுக்கு நீங்க இது எல்லாத்தையுமே பேன் கார்டே கேட்க வேண்டாம். 50,000க்கு கட்டாயம் பேன் கார்டு தேவைன்னா 50,000க்கு மேல உள்ளவங்கள்ட்ட கேளுங்க அப்படிங்கறத நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். இதை நாங்க சொல்லப்படாத நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இறந்து போனவங்களுக்கு எப்படி பதிகிறது, வாரிசாளர் இருக்கு அவங்க பதிகிறதுக்கு வாய்ப்பு என்ன, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இந்த மாதிரி எத்தனையோ பாண்டு தொலைஞ்சு போச்சு, எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இந்த குறைகளை எல்லாம் சரி பண்ற மாதிரியான ஒரு அறிவிப்பா செபி வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கையா நாங்க வந்து இன்னைக்கு வச்சிருக்கோம். இதை தொடர்ந்து நாளைக்கு ஒரு 7-10 மாவட்டங்கள்ல இருந்து நாளைக்கு வர்றாங்க. நாளைக்கு இது மாதிரியான கூட்டம் செபி ஆபீஸ்ல மனு கொடுக்க வர்றாங்க. இந்த பிரச்சனை தீரணும். கூடிய விரைவில் ஒரு சரியான அறிவிப்பு வரணும். அப்படி இல்லாட்டி இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். மார்ச் கடைசிக்குள்ள எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்காட்டி ஏப்ரல்ல மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். முக்கியமா எலெக்ஷனை நாங்க பிஎஸ்சியில பணம் கட்டினா அத்தனை பேரும் புறக்கணிப்போங்கிறத அந்த இடத்துல நாங்க 100% உறுதியா பதிவு பண்ணிக்கிறோம். நன்றி. 2 மணி வரைக்கும் அது வேலை செய்யுது. அன்னைக்கு மூச்சுக்கு எங்க வேலை செய்யறாங்க, தூங்குறதா இல்லை எனக்கு இது அப்லோட் பண்றதான்னு அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் தான் நாங்கள் ஏற்கனவே கமிட்டிக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்றதா இல்லைனாக்கா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாம வேற ஏதாவது விதமா
இப்போ இங்கே ஆஃப்லைன் சொல்கிறாங்க இல்லையா, நேரில் வந்து மனு கொடுத்துன்றதோ இல்லை அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதோ வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலான்றதை முடிவு பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொன்னாக்கா அதுவும் வந்து பேப்பரில் அறிவிப்பாங்க, இல்லைனாக்கா எங்கள் வெப்சைட்டில் வைப்பாங்க. பிஎஸ்எல் ரீஃபண்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தனி வெப்சைட்டே இருக்குது, அந்த வெப்சைட்லையும் வைப்பாங்க. இல்லைனாக்கா இங்கே ஃபோன் பண்ணிதுன்னா கூட வந்து சொல்லுவாங்க, டிசைட் பண்ணி சொன்னாக்கா அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்னே வந்து 2000 ரூபாய் கொடுக்குறது கூட வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கினே போனாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால. அதனால இப்போ ஏப்ரல் 30ன்றது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா அதுக்குள்ளவே வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி ஆஃப்லைனில் கொடுக்கறதுக்கு கூட ஏதாவது ஏற்பாடு பண்ணால் அதுவும் நாங்கள் அறிவிக்கிறோம். சரிங்களா? என்னன்னா 2000 வந்து சில பேருக்கு வந்திருக்கின்றாங்க, சில பேருக்கு வரலன்றாங்க. சில பேருக்கு வராதவங்களுக்கு கூட அது வந்து இன்னொருத்த வந்து இது பண்ணியிருக்காங்க, திருப்பி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. திருப்பி ஒன்றா அப்ளை பண்ணி பாருங்க. எல்லாரும் அது இந்த பதில் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கிறவங்க கொடுத்துருப்பாங்க, சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு அறிவிப்பாங்கன்னு பிரச்சனை ஓரளவுக்கு சாம்பார் இருக்கு, ஓரளவுக்கு சாம்பார் மாதிரி அதிக நடவடிக்கை தீவிர நடவடிக்கை இருக்கு. சீக்கிரமா எடுக்கணுன்றதுனால இப்போ 2000 முடிச்சு உடனே இது வந்து இன்னொரு 5000 1000 லட்ச ரூபாயா வைக்காம எல்லாருக்கும் ஒரே நாட்டில் வாங்கி எவ்வளோதான் வரணும்னு பார்க்கலாம். இப்போ சில பேர் வந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்கிறது வந்து 50,000 கோடின்னு சொல்றாங்க. அது 50,000 கோடி நிஜமாவே கொடுக்கணுமா இல்லையான்னு மக்கள்கிட்ட இருந்து வாங்கினா தான் தெரியும். ஆபீஸ்லேயே கணக்கு இருக்கு சார். அதுதான் இப்போ ஆபீஸ்ல இருக்கிற கணக்கு வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியணும் இல்லையா? இப்போ சஹாரா விஷயத்தை எடுத்துனீங்கன்னா சஹாராவில் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனோ 1000 கோடிங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்ல சிபிஐ கைப்பற்றின இதில் இருக்கு. ஆனால் நிஜமா கொடுக்க வேண்டியது இந்த ரீஃபண்ட் இன்னும் அட்ரஸ்க்கெல்லாம் போய் பார்த்தாக்க ஒரு அட்ரஸ்க்கு சாம்பிள் மாதிரி போனாக்கா ஒவ்வொரு மாநிலத்துலையும் ஆனால் அந்த அட்ரஸ்ல அந்த மனுஷங்க இல்லை, அந்த அட்ரஸ் அதுதான் சொல்றோம். ஆதாரங்கள் நாங்கள் வச்சிருக்கோம். அதுதான் சொல்றோம். சஹாரால வந்து உங்களுக்கு வந்து காசு இருக்கு, மக்கள் இல்ல. சரி சார். இங்க வந்து ஏராளமான மக்கள் இருக்காங்க, காசு இல்ல. ஒரு லேண்ட் இதுவா இருக்கு. அதனால இன்னும் எவ்வளவுதான் இருக்கு, நிஜமா இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கினாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண முடியும். கட்டண பில்லு வந்து எல்லாமே இருந்ததுன்னா இப்போ அப்ளை பண்ணலாம். கட்டண பில்லில் வந்து பாதி இல்லை, இல்லைனாக்கா ஒரு பில்லு இருக்கு, இல்லைனாக்கா நீங்க வந்து பாண்டு முடிஞ்சிட்டு நீங்க அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க பாண்டு, அவன் ஏதாவது துண்டு சீட்ல கொடுத்தா, இல்லைனாக்கா ஒரு இதுல பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அது கூட வந்து ஃபியூச்சர்ல இது பண்றோம், முதல்ல இது முடிச்சுட்டு அது பண்றோம் தான் சொல்லியிருக்காங்க. கம்பெனியை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி கம்பெனில இருந்த எல்லா ரெக்கார்டும் எடுத்துக்கிட்டு தான் கம்பெனியை க்ளோஸ் பண்ணாங்க. எவ்வளவு பேர் இதுல பணம் கட்டியிருக்காங்க, சாஃப்ட்வேர் ரெக்கார்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் க்ளோஸ் பண்ணதா தான் சொன்னாங்க. அப்படி எனக்கு தெரியாது. இது க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாலே வந்து இது வந்து சிபிஐ கைப்பற்றின டாக்குமெண்ட்ஸ். ஓகே சார். கோர்ட்ல வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து செபி கிட்ட கொடுங்கன்னு முதல்ல சிபிஐ தான் போய் ரைட் பண்ணி சிபிஐ தான் அரெஸ்ட் பண்ணாங்க. சிபிஐ கிட்ட டாக்குமெண்ட் இருக்கும்ல, பிஎஸ்சிஎல்ல இருந்து எவ்வளவு பேர் பணம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட் சாஃப்ட்வேர் சிபிஐ கிட்ட இருந்து ஹெட் ஆபீஸ் கொடுத்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து கமிட்டி கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல கவர்மெண்ட் சைடுல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இந்த டாக்குமெண்ட் இருக்கு. ஆன்லைன்ல ஓபனா வெப்சைட்ல நீங்க கொடுத்துட்டா அவங்க சர்டிபிகேட் நம்பர் தரனா யார் எவ்வளவு இது ஏன் இத வந்து எங்க சார்பில் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார். ஆன்லைன்ல நீங்க ஓபன் வெப்சைட்ல அப்படியே நாங்க ஃபார்வர்ட் பண்றோம். ஓபன் வெப்சைட்ல டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவியா பண்ணுங்க சார். இறந்திருந்தாலோ பாண்டு போட்டவங்க ஒருத்தர் அதுலயே நாமினின்னு இருக்கும், அவங்களுக்கு போய் சேரும். ஒருவேளை நாமினி கூட இறந்துருக்காங்க, அவங்களோட வாரிசுக்கு போய் சேரும். அப்ளை பண்றது அதுக்கு வந்துட்டு நீங்க கொடுக்குறேன்னு சொல்லி அந்த அறிவிப்பிலே கொடுத்துருக்காங்க. கீழே இதுல கொடுத்துருக்காங்க நாமினி இறந்துட்டு இருந்தாலும் அவங்க வந்து ஃபீச்சர் இது பண்றதுக்கு நெக்ஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க.